பிள்ளைகள் வணக்கம். இன்றைய நாள் என்னோட வாழ்க்கைக்கு மேலே மறக்க முடியாத நாள். 10 செப்டம்பர் இந்த கனவு நிறைவேற நாள். அதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை ஒத்துழைக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. இது வெறும் படம் வெளியீட்டு விழா இல்லைங்க, ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறோம். அதோடு சேர்ந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஸ்டாண்ட் அப் காமெடி இருக்குது. ஸோ வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். இது முடிஞ்சு ஒரு பெரிய பிரேக் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் படத்தை காட்டுவோம். இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறவங்க 2 பேர், விசேஷ 2 பேர் இருக்காங்க. யார் தான் எனி கேசஸ்? சுற்றி இல்லைங்க. நாங்கள் வெளிநாட்டிலேருந்து, அதாவது லண்டன்லேருந்து ஒரு மேடமை நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். அவங்களும் தூண்லேருந்து நல்லா காமெடியாக காய்க்கூடிய வரும் 2 பேர் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை நல்லா தொகுத்து வழங்குவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, சுனிதா அண்ட் சஞ்சி. வணக்கம் 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 ஸ்விஸ். வணக்கம் அனுஷ்கன். வணக்கம். என் பேருங்க இன்னும் வடியா சொல்றீங்க இல்லை? சரி, ஓகே. நான் லண்டனுக்கு வர்றதுக்கு முதல்ல ஸ்விஸ் கூட தரம் சொல்றதுக்கு பதிலா அனுஷ்கன் 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 இன்னமும் சரியா சொல்றேன்னு தெரியல. அனுஷ்கன் 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 பேரை வந்து பாடமாக்கினேன். ஏன்னா எனக்கு அனுஷ்கன் பேர் கொஞ்சம் சொல்றதுல ஒரு சின்ன ஒரு இத பிள்ளையா சொல்றவங்க தான் ஜீவன் டிவில செய்தி வாசிக்காம வந்திருக்காங்க. 1000 நிலவு காட்டுறோம் நாங்க. ஒரு நாளாவது நாங்க லீவு விடத்தானே வேண்டும். 1000 நிலவு உன்னிடம் கண்டே நீங்க இருக்கைக்குள்ள யாராவது நியூஸ் வாசிக்க போவாங்களா? 1000 நிலவு ஒரே இடத்துல பார்க்க போறோம் நாங்க. நியூஸ் ஒரு நாளைக்கு தள்ளி வைக்கலாம் என்ன? சரி, ஓகே, ரெடியா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி 1000 நிலவு உன்னிடம் கண்டேன், ஒரு இளைஞனுடைய கனவு. அனுக்ஷன மாதிரி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான இளையவர்கள் இங்க இருக்கிறீங்க. சரி, நான் என்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல, அதனால பானா நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிற மாதிரி தெரியல, ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிற மாதிரி தான். அவ்வளவுக்கு ஒரு உற்சாகமும் அதுவும் ஒரே சீட்ல 2-3 பேர் இருக்காங்க. அதனாலதான் பார்த்தோன்னே ஆயிரக்கணக்கானவர்கள் என்று சொல்றதுக்கு முடிஞ்சது. இப்ப இந்த இளைஞனுடைய கனவு நனவாகிற நாள் இது. அந்த நாள்ல நீங்க அனைவருமே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நாள்ல நாங்க இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்வாக மங்களகரமாக நாங்க இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். முதலாவதாக குத்துவிளக்கு ஏற்றுகின்ற வைபவம் இடம்பெற இருக்கின்றது. குத்து விளக்குன்னா அந்த தமிழ் படத்துல வர பாட்டு இல்லை, வந்து மொழுதிரிய தினம். அதுவும் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேஆர் மீடியா ஒர்க்ஸ். மற்றது வந்து அனுக்ஷன் ஆட்சியும் ஆட்சியும் ஐயா அம்பரின்னு சொன்னேன். முதல் சும்மா பாடிக்கு பூச்சின்னு சொல்லி வாயில பூச்சின்னே வந்துட்டுது. சரி, இப்ப நாங்க இந்த முதலாவது நிகழ்ச்சியில விளக்கேற்றுகின்ற வைபவத்தை ஆரம்பிக்க போறோம். எந்த ஒரு நிகழ்வுக்கும் மங்களகரமான ஒரு ஆரம்பம் ஒன்று தேவை. இந்த இளைஞனுடைய முயற்சி மங்களகரமாக இன்று ஆரம்பித்து வைக்கப்பட போகின்றது. இவரது முயற்சி மேலும் மேலும் ஒவ்வொரு படியா வளர்ச்சி அடைந்து இவரது கனவு நனவாக வேண்டும். இன்றைக்கு 1000 நிலவு உன்னிடம் கண்டேன் படத்தை தயாரிச்சு இயக்கி திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு அனைத்துமே அனுஷ்கன் தான். இன்னைக்கு நீங்க அனைவருமே வந்திருக்கீங்கடா அது அனுஷ்கனுக்காகத்தான் என்று சொல்லணும். சரி, முதலாவதாக குத்துவிளக்கு ஏற்றுகின்ற வைபவத்தில் இன்னைக்கு அனுஷ்கன் இங்க இந்த மேடையில இவ்வளவு வெற்றிகளோட இன்னும் வெற்றிகளை நோக்கி கொண்டு போறதுக்கு காரண கர்த்தாக்களாக இருந்த அவரது பெற்றோரை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுகின்ற வைபவம் ஆரம்பமாக போகின்றது. திருமதி
ஜெயராஜ் அவர்களை தாழ்மையுடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவன் அம்மா கட்டி பிடிக்க சொல்லியிருப்பா, இப்ப 1000 நிலவெடுத்து நீ போற வருஷம் 2000 நிலவெடு. அடுத்ததாக இந்த திரைப்படத்துக்கு தங்களது முழு ஆதரவையும் வழங்கி இந்த திரைப்படம் இன்று திரையிடப்படுவதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்த அனுக்ஷனுடைய ஆட்சி அவர்கள் ராஜேஸ்வரி அவர்களையும் மற்றும் அவர்களது ஐயா ரோய்ஸ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அழகான கண்ணங்கள் தேனூரும் கிண்ணங்கள் அன்பாக கிள்ளத்தான் மகனாக. இந்த பச்சை பஞ்சாவடி நிக்கிற அண்ணி ஞாபகம் இருக்கோ? இவதான் அந்த அவன் நம்பரையாவது வாங்கினியா ஆயிரம் நிலவு உன்னிடம் கண்டேன் திரைப்படத்தினுடைய முதலாவது திரைப்பட காட்சியை காண்பதற்கு நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கின்றீர்கள். இந்த திரைப்பட காட்சியை நாங்கள் காண்பிப்பதற்கு முன்னதாக அனுக்ஷலை போன்ற ஏராளமான இளையவர்கள் கனவுகளோடும் தங்களுக்குள்ள திறமைகளை வைத்துக்கொண்டு ஒரு மேடை எங்களுக்கு கிடைக்காதா, இந்த மேடையில் ஏறி எங்களுடைய திறமை ஆற்றல்களை நாங்கள் வெளிப்படுத்த முடியாதா என்று எத்தனையோ இளையவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வாங்கி இவ்வளவு கதைக்கிற மாதிரி தான் எல்லாரும் வாங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்ல வாரா. இன்றைக்கு அவர்கிட்ட கையில மைக்க கொடுத்தது பிழையான விஷயம்தான். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. சொன்னேன் அனுக்ஷன் தான் சொன்னா எல்லா பாரப்படியிலும் பட்டியலும் உன்னை பார்க்கத்தான் வராங்க, நீ வாடா வாடான்னு. அப்படி என்று சொல்லி தன்னையே தானே சந்தோஷப்படுத்திக் கொள்றாரு இல்லையா? இல்லன்னு காத்தி சொல்லுங்க. ஒருத்த மட்டும் தான் காத்து. சரி, இப்பொழுது நாங்க நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த திரைப்பட காட்சியை நாங்கள் காண்பதற்கு முன்னதாக ஐரோப்பாவின் ஏனைய நாடுகளில் இருந்தும் இளையவர்கள் திறமைசாலிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களது திறமையை இந்த மேடையில் வெளிப்படுத்த இருக்கின்றார்கள். முதலாவது நிகழ்ச்சியாக நாங்க ஒரு ஹிப்ஹாப் டான்ஸ் பார்க்க இருக்கிறோம். யாருக்கு ஹிப்ஹாப் டான்ஸ் பிடிக்கும்? முதலாவதாகவே இந்த நிகழ்ச்சி களை கட்ட போகுது. ஒரு ஹிப்ஹாப் டான்ஸோட நாங்க ஆரம்பிச்சு இந்த நிகழ்ச்சி முடியும் மட்டும், இந்த நிகழ்ச்சி இப்பதான் ஆரம்பிச்சதா இப்பதான் முடிஞ்சதா என்ற ஒரு எண்ணமே இல்லாத அளவுக்கு நீங்க இன்னைக்கு உற்சாகமா இந்த நிகழ்ச்சியை பார்க்க போறீங்க. எல்லாரும் தயாரா இருக்கிறீங்களா?